சார் சொன்ன மாதிரி நீட் வந்து வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது வந்து மாநில பட்டியலில் கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் சார். எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட் வேணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நிறைய மெமரைஸ் பண்ணுறவங்களும் 12th இருக்காங்க. இப்போது புரிஞ்சு படிக்கிறவங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாகவும் ஒரு சில பேருக்கு வரலாம், நிறையாவும் வரலாம். ஸோ புரிஞ்சு படித்து டேலண்ட்டை அந்த எக்ஸாம் காட்டுறதா நான் நினைக்கிறேன். இல்லை, நானும் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் தான். ஸோ எனக்கு நீட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீட்டால் வந்து பலனடைஞ்ச நிறைய ஏழை எளிய மாணவர்களும் இருக்காங்க சார். ஸோ அதை நம்ம மறுக்க முடியாது. அது மாநில பட்டியலில் கொண்டு வந்தால் இன்னும் அது கொஞ்சம் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அது கண்டிப்பாக நிச்சயமாக நல்லா நடக்கும் சார். அது அப்படி இருந்தால் தானே, ஒரு காம்படிஷன் இருந்தால் தானே என்னோடய பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, அதை வெளியில் வந்து ரொம்ப கஷ்டம்னு ஆல்ரெடி ப்ராட்ரே பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதை மாற்ற முடியல, அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக மாற்றிட்டாங்க. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக தான் இருக்குது. பட் அஸ் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டாக எனக்கு நீட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோடய பொட்டன்ஷியலை நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் நீட் எழுதணும். நீட்டை பொறுத்தளவு பார்த்தா வந்து அதில் மெரிட்டும் இருக்குது, டிமெரிட்டும் இருக்குது. அதை வேணான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது, ஒரு கட்டத்தில் தான் இப்போ இருக்குது. ஏன்னா அதில் நிறைய டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ண முடியும். அந்த டாக்டர் கனவு இருக்கவங்க வந்து திருப்பி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் 12th மார்க் பேசிஸ்னால் ஒரே ஒரு தடவை தான் எழுத முடியும். அதுக்கப்புறம் அவங்க கனவு கிடைக்கலன்னா அது போயிடுச்சு இல்லை. ஸோ அந்த ஒரு மெரிட் அண்ட் டிமெரிட் அதில் இருக்குது. நான் சொல்ல வேண்டியதுன்னா, முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா என்னோட நாலேஜ் தான், நான் மெஜாரிட்டி சொல்ல, என்னோட நாலேஜ் படி முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்களோட 12th பேசிஸில் போயிருப்பாங்க. சப்போஸ் அவங்க பயாலஜியில் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை மேக்ஸில் அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து அவங்க மார்க் வந்து 12th பேசிஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீட்டுன்னு வந்ததுனால மேக்ஸ் பேசிஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம மெயினாக இந்த கேட்டகரியை மட்டும் படிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். பயாலஜியில் நான் ஸ்டேபிள்டாக இருக்கேன், உண்மையை சொல்கிறேன். இதை படித்தோம்னா அடுத்தடுத்து படிக்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்றைக்குமே ஃபஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதை நம்ம தாண்டிட்டோன்னா கொஞ்சம் அடுத்தடுத்து ஈஸியாகிடும்ண்ணா. தேவை அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அந்த சிலபஸ் வந்து நம்ம இது பண்ணோன்னா நீட் எழுத முடியும். ஆனால் நம்ம நீட் கொஷின்ஸ்லாம் வந்து என்சிஆர்டி பேஸில் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அரசு பள்ளி மாணவர்களால் எழுத முடியல. இன்னொன்று அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நீட் எந்த பேஸில் முக்கியம்னா, ஒரு ஏழை மாணவர் கூட நீட் பாஸ் பண்ணால் நமக்கு சீட் கிடைக்குங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது. நீட் இல்லாத பட்சத்தில் மெடிக்கல் மாஃபியா ஒரு சீட்டை 80 லட்சத்துக்கும் 1 கோடிக்கு விற்பாங்க வெளியே. இப்போ நீட் இருக்கிறனால அதை விற்க முடியல. அது மாதிரி அதிகபட்சம் ஒரு 1 இயருக்கு 10 lakhs 15 lakhs அப்படி தான் வாங்க முடியும். நீட்டில் பேசிக் பாஸ் பண்ணால் கூட. நீட்டில் நல்ல மார்க் எடுத்து வெளியே வந்தாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயே சீட்டு கிடைக்கும். இயர்லி 15,000 தான். சாதாரண ஏழை மாணவர் விவசாயியோட பையன் கூட மெடிக்கல் படிக்கலாம். பொலிட்டிக்கலுக்கு வந்து அவரோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ ரசிகர்கள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்க ரசிகர்களாக இருப்பாங்க. பொலிட்டிக்கல் பவருங்கிறது போக போக தான் தெரியும். வரக்கூடிய எலெக்ஷனில் தெரியும் அவரை பற்றி முழுமையாக. படிப்பு சார், மெடிக்கலுங்கிறது எவ்வளோ பிரெயின் வேணும். டாக்டர் பையன் 1 கோடி ரூபா பணம் கொடுத்து சீட் வாங்கிடுவான். அவனுக்கு ஒன்றுமே இருக்காது மண்டையில். 1 கோடி கொடுத்து சீட் வாங்கிடுறான். அவன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுவான், ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவான்? அப்பா டாக்டர், பையன் டாக்டர், பையனோட பையன் டாக்டர், அப்படி தான் போகும். லண்டனில் படிக்க வைப்பான். அது டோட்டலி வேஸ்ட்டு. டாக்டர் பையன் இல்லை, யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம். ஏழை விவசாயி பையன் டாக்டர் ஆகலாம் நீட் இருந்தால். பொலிட்டிக்கலில் அவர் எல்லாருமே எதிர்க்கிறாங்கன்னு அவர் எதிர்க்கிறார். பேசிக்கலி ஒரு ஏழை விவசாயி பையனும் படிக்கணும்னு சொல்கிறார். அவன் படிக்கணும், நீட் இருந்தால் தான் படிக்க முடியும். மாநில கல்வியில் கொடுத்துட்டிங்கன்னா மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறது பூராவே கட்சிக்காரங்க தான். சாதா ஏழை விவசாயியார் கட்சி இது நடத்தலாம். மெடிக்கல் காலேஜ் நடத்துகிற பூராவே ஆளுங்கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு லாபம், அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு யாருக்கும் லாபம் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு லாபம் கிடைக்கும் நிறைய. ஒரு சீட்டுக்கு மினிமம் 80 லட்சம் ரூபா. அதான் நீட்டை அவர் சொல்கிற மாதிரி கேன்சல் பண்ணும். அது ரொம்ப இல்லை, அதனால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவர் சொன்ன கருத்து உண்மையிலே வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது ஸ்டேட் போர்டுன்றதுனால இப்போ ஸ்டேட் போர்டுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதில் வரதால் நீட்டுக்கு வந்து சிபிஎஸ்சிலேருந்தே கேள்விகள் கேட்கப்படுது. அது சம்மந்தமாக இல்லாமல் நம்ம ஸ்டேட்லேயும் இருக்கிற மாதிரி கேள்விகள் கேட்டாங்கனாக்கா நல்லாயிருக்கும். பசங்க நல்ல மார்க் பண்ணுவாங்க. நீட் பற்றி சொல்லியிருந்தார்ல, அதுவும் நல்லா இருந்துச்சு. நீட் எக்ஸாம் இருக்கக்கூடாது. அம்மா நான் எக்ஸாம் எழுதும்போது அந்த நீட் எக்ஸாமே இருக்கக்கூடாதுமா சார் அதை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் பொண்ணு. இல்லை நீட்னால எவ்வளோ வந்து இப்போ கூட எக்ஸாமில் ஏதோ குளறுபடி நடக்குது, நிறைய பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வச்சாங்கன்னா பொதுவாக இருக்கணும். அதில் போய் இந்த மாதிரி மாற்றி பண்ண ஒரு சில பசங்களுக்கு மனசு வேதனைப்படுறாங்க. அதுக்கு ஒரு இடம் நீட் எக்ஸாமே எடுத்துடலாம் இல்லையா?
நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதும் போது அப்போ நீட் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதே தான் சொன்னார் சாரும். இல்லை சார், நீட் எக்ஸாம் வந்து நான் குறை சொல்ல நல்லாயிருக்கும். ஆனால் அதில் அப்படி மாற்றி மாற்றி இது பண்ணாது. இந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி, எதுக்கு அந்த மாதிரி இது பண்ணுறீங்க, அதை தான் கேட்குறோம். விஜய் அண்ணா சொன்ன மாதிரி நீட் வந்து கஷ்டமானது தான். ஸ்டேட் போர்டு எழுதுகிறவங்களாம் நீட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து வர்றது ரொம்ப, அதை அட்டன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவர் சொன்னது எனக்கு கரெக்டாக தான் தோணுச்சு. அது எப்படி பார்க்குறோன்னா, அந்த வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் சார் தெரியும். பசங்க ஒரு செகண்டில் அவங்க போயிடுறாங்க. அது வலி வந்து 2 வருஷம் ஆகுது அந்த குழந்தை இறந்து. நீட்டு பற்றி பேசுனது நல்லது தான் சார். அந்த நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால தான் என் பொண்ணு 480 மார்க் எடுத்தா. ஆனால் பயாலஜி குரூப்பு எடுக்கல, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டா. நான் வேறு படிப்பு படிச்சுக்கிறேம்மா, என்னாட்டி நீட் எக்ஸாம் எப்படியும் எடுக்கலாம் மார்க். பட் ஆனால் படித்து பயாலஜி குரூப் எடுத்து மார்க் கம்மியாக எடுத்து டாக்டர் படிக்கிறத விட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் போகலான்ன்றது என்னோட ஏம். அதுதான். நீட் எக்ஸாம் இல்லைன்னா நான் கண்டிப்பாக டாக்டருக்கு தான் போயிருப்பேன். நீட் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். அவர் பேசுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். அது வந்து ஏழைகளால் வந்து அவ்வளோவா அதை கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு அதால் படிக்க முடியாததுனால அவர் சொன்னது கரெக்ட் தான். ஃப்யூச்சரில் நீட்டை வந்து கேன்சல் பண்ணலாம், அது ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக பண்ணணும். இல்லை சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஓகேவாக இருக்கலாம், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்பாக கூட இருக்கலாம். அது ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டியை பொறுத்து இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணால் ஓகேவாக இருக்கும். நீட்டு வேண்டாம். அதால் இப்போ நம்ம நல்லாவே படிச்சிருந்தாலும் அதால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அதில் நம்மளோட மார்க் வராது. அதை வச்சு நம்மளை டிசைட் பண்ணிவிடுவாங்க, இவங்களால முடியாது அப்படின்ற மாதிரி. அதனால் அதில் மார்க் இல்லைனாலும் நம்மக்கிட்ட டேலண்ட் இருந்தாலும் அது உள்ளே போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாருக்கும் நீட் இல்லாமல் இருந்ததுன்னா +2 மார்க் வச்சு எடுப்பாங்க. அதில் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இல்லையா? நீட்டுன்றது அவங்க கோச்சிங் போனால் தான் மோஸ்ட்லி பாஸ் ஆகுறாங்க. அப்படி கோச்சிங் போக முடியாதவங்க நீட்டாலேயே நிறைய பேர் டெத்தாக இருக்காங்க இல்லைங்களா? அதனால் நீட்டை கேன்சல் பண்ணுறது நல்லது. நீட் வந்து தமிழ்நாட்டில் அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டு பசங்களுக்கு நீட் எழுதி தான் மருத்துவம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவங்க நீட் கேன்சல் பண்ணுறது தான் என்னோட. அவங்க +1 +2லேயே மருத்துவம் படிக்க தகுதியானவங்களாக தான் வராங்க. ஸோ திரும்பி அவங்கள தகுதியானவங்களாம் செக் பண்ண தேவையில்லை. பசங்கள் தான் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க படிக்க முடியாமல். எவ்வளோ தான் படித்தாலும் +2 வரைக்கும் படித்து தேர்ச்சி எடுத்தாலும் அந்த நீட்டுன்னு வந்ததுக்கப்புறம் அவங்களால சரியாக படிக்க முடியல. அதனாலே ரொம்ப மாணவர்கள் வந்து மன உளைச்சிக்கு ஆளாகிறாங்க. நீட் எடுத்துட்டா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் கஷ்டம் இல்லாமல் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டு மார்க் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கும். எல்லா மாநிலத்துக்கும் அவசியம் இல்லை. எய்ம்ஸ், டெல்லி அந்த மாதிரிலாம் இருக்கிற பெரிய காலேஜ் வேணால் வச்சுக்கலாம் அப்படிலாம் சொன்னார். மேபி அவர் ஃப்யூச்சரில் வந்து சிஎம்மாக வந்து அது மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரொம்ப டஃப்னு சொல்கிறத விட நிறைய லீக் ஆகுது கொஷின் பேப்பர்னால. இப்போ 67 மெம்பர்ஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுத்தாங்க. இருந்தும் வந்து காலேஜில் சேர முடியாமல் இப்போ நிறைய பேர் தவிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா குளறுபடிகள் பாலுது இதுவும் நடக்குது நீட் தேர்வில். அதனால் இது வேண்டாமோன்னு அப்படின்னு தோணுது. அவர் வந்து அடுத்த சிஎம்மாக வரப்போவதற்காண்டியும் இது பேசியிருக்கலாம். மேபி அவர் இருந்திருக்கலாம். அப்போ அவங்க முதல் நாள் 2014 நீட்டை முத கொண்டாந்தாங்கல்ல, அப்போ எல்லா ஸ்டேட்டும் ஆதரித்து கையெழுத்து போட்டாங்கல்ல. அன்றைக்கே அதை யோசித்து அதோட பின்விலை என்னான்னு பார்த்துட்டு மாணவர்களுக்கு பாதிக்கப்படுமா படாதா அப்படின்னு பார்த்துட்டு அன்றைக்கே கையெழுத்து போட்டு கவர்மெண்ட்டு கொண்டாந்துருக்கணும். அன்றைக்கி கையெழுத்து போட்டு விட்டுட்டாங்க. பின்னாடி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ கூட ஒன்றும் நீட்டை கேன்சல் பண்ணால் பண்ண முடியாதுன்றாங்க. விஜய் சார் சொன்ன மாதிரி நீட்டை வந்து கேன்சல் பண்ணி தனி ஸ்டேட்டுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும். வேணால் நீட்டு வேணால் சென்ட்ரல் கவர்மெண்டோட டாக்டராக படிக்க போகிறேன்றவங்களுக்கு மட்டும் வேணால் நீட்டு வச்சுட்டு போட்டோம். இப்போ வந்து நிறைய பேர் நீட்டு கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு, மோசடி அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஸோ வேணான்னு தான் நான் நினைக்கிறேன். நாலேஜ் வேணால் அந்தளவுக்கு இல்லை கிராமப்புறத்தில். அது நம்ம கவர்மெண்ட் தான் பார்க்கணும். அங்கே நாலேஜை இது பண்ணுறதுக்கு பார்க்கணும் கவர்மெண்ட் தான். ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்தவரையும் நீட்டுன்றது வேணும். பட் கவர்மெண்ட் ஸ்கூலு பின்பற்றப்பட்ட மக்களுக்கு நீட்டுன்றது வேணும். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இந்த கிளாஸஸுக்கு செலவு பண்ண முடியல பேரண்ட்ஸால். பட் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறவங்க ஓரளவு பேரண்ட்ஸ் எஜுகேட்டடாக இருப்பாங்க, அவங்களால செலவு பண்ண முடியும். நான் கேள்விப்பட்ட வரையும் நீட் கஷ்டமானது தான். இப்போதைக்கு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்க்கு நீட் செட் ஆகாது தான். கரெக்டாக தான் பேசினார். கரெக்டாக பேசியிருக்காங்க. மாணவர்களோட பிரச்சனையை கரெக்டாக முன்னாடி வச்சுருக்காங்க. அவர் மனசில் தோணுது அவர் பேசியிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் எங்களுக்கு நீட் வேணும். நீட் ஏன் வேண்டான்னு நினைக்கிறேன்னா, அது வந்து என்சிஆர்டி சிலபஸ், அது ஒரு விஷயம். ஸ்டேட் போர்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த இப்போ காசு இல்லைன்னா அவங்களால நீட் கோச்சிங் சென்டரு அதெல்லாம் போக முடியாது. ஒருவேளை காசு இல்லாத பிள்ளைங்களால் படிக்க முடியாதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்.
என்னை வந்து ஆக்சுவலி ஒரு டாக்டர் படிக்க வைக்கிறாங்க. இப்போ நான் வந்து நீட் கோச்சிங் போகிறேன். அது மாதிரி மற்ற எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்க வந்து வாய்ப்பு இல்லை. யாராவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் கஷ்டமாக தான் இருக்குது நீட்டு இருக்கிறது. நிறைய பிள்ளைங்க வந்து அதோட அவங்களோட கனவை வந்து நிறைவேற்ற முடியாமல் போகிறதுலாம் நீட்டு வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து கோச்சிங் கொடுக்குறீங்க, எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கலான்னா வச்சுக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு அதை பற்றி பேசுவார்னு யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. திடீர்னு எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அவர் பேசிட்டாரு. ஆனால் வந்து அது ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது அவர் எனக்கு அவர் பேசியிருக்கார். நீட் வேணான்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நடந்த ஸ்கேம்ஸையும் இது பண்ணி அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டான டைமில் கரெக்டாக வந்து தளபதி பேசிட்டு போயிருக்கார் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நடத்துறதா இருந்தாலும் நீட் கோச்சிங்கை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம பெட்டராக இருக்கும். அது ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஆர்டி சிலபஸில் படிக்கிறது வந்து கஷ்டம்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு அது முடியல. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் அதனால் அவங்களால கண்டிப்பாக அது ஸ்டடி பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க சொல்கிறது நிச்சயமாக கரெக்ட் தான். நீட் தேர்வு இப்போ எனக்கு வந்து நீட் இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிறையா பேருக்கு, இப்போ எங்கள் சிஸ்டருக்கு நிறைய பேருக்கு வந்து அந்த நீட்டு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. இப்போ அவங்களுக்கு இப்போ நீட் இருக்கனால அவங்க சொல்கிற மாதிரி என்சிஆர்டி எல்லாமே படிக்கணும். இதே இப்போ எங்களாலையும் இந்த எங்களோட சப்ஜெக்டே நாங்கள் படித்து வரலாம். அவங்க சொல்கிறது கரெக்டு தான். எங்களுக்கும் அந்த ஆசை தான், போனால் நல்லாயிருக்கும். அப்பா சொல்கிற மாதிரி ஸ்டேட்டு இப்போ நம்ம எல்லாமே அவங்க என்சிஆர்டி சிலபஸ் வைக்காமல் நம்ம ஸ்டேட் சிலபஸ் வச்சு பண்ணால் ஓகே. ஏன்னா அதுவும் வந்து நல்லது தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு டைம் நினச்சப்போ நான் நீட் வேணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சுன்னு. ஆனால் இப்போ கடந்த வருஷங்களில் ஒன்று பார்க்கும்போது அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது இந்த வருஷம் முடிஞ்சதில் ரொம்ப ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஏன் இதை வந்து நம்ம ஸ்டேட் போர்டில் திருப்பி கண்டினியூ பண்ணக்கூடாது? சார் சொல்கிற மாதிரி இதை ஸ்டேட் போர்டுக்கு மாற்றினாங்கன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். இல்லை சார் வேணும் சார், 2 டைமில் இருக்குல்ல. இவங்க வந்து சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தானே பண்ணுறாங்க, சென்ட்ரலை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உண்டான மெடிக்கல் காலேஜ் வந்து பேஸ் இருக்கும், அதுக்கு அவங்க நீட் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நீட் அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இத்தனை வருஷமாக எல்லாருமே ஸ்டேட் போர்டை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணோம். இப்போ எல்லோரும் டாக்டர்ஸ் உருவாகலையா? இத்தனை வருஷமாக இல்லையா? ஸோ அது வந்து எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் அதில் பல தடைகள், போக்குவரத்து, அதுலேயுமே இப்போ இந்த வருஷம்லாம் பயங்கர லீக்கேஜஸ் ப்ராப்ளம்லாம் வந்துருக்கு. நீட்டை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் சொன்னதில் வச்சு அவர் சொன்னது கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அவங்க ஒருவேளை அவங்க தன் மேலே நம்பிக்கை இன்னும் அதிகமாக வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அது அந்த தோல்வியை தாங்க முடியாமல் சூசைட் அதனால் ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம். நீட்டை கேன்சல் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து நீட்டால் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நீட்னால நிறைய மன உளைச்சலுக்குலாம் ஆளாகிறாங்க. நீட்டை கேன்சல் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நம்ம சிலபஸில் நீட் வச்சா ஓகேவாக தான் இருக்கும். அவர் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸில் வைக்கணும், என்சிஆர்டி சிலபஸ் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு அண்ணா சொன்னார். கிராமப்புறங்களில் இருந்தும் டவுனில் இருந்தும் படிக்கிற மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், புவர் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நீட் கோச்சிங்க்கு போகிறதுக்கோ அல்ல 2 lakh 3 lakhs வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இல்லாதவங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீட்டுக்கான கோச்சிங் போக முடியாது. அவங்க மெடிக்கலுக்கு என்ட்ரி ஆகிறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்குது. ஸோ சார் சொன்ன மாதிரி நீட் கேன்சல் பண்ணால் புவர் ஸ்டூடெண்ட்ஸும், மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும், வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயன்பெறுவாங்க. இதனால் நீட் அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, வேண்டாம். அதால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதால் நீட்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க, லைக் சீனியர்ஸ் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து படித்தது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ன்றதுனால இப்போ என்சிஆர்டி அதிகமாக ரெஃபர் பண்ணி அதில் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணுறதுனால மறுபடியும் ரிப்பீட் பண்ண நல்ல காலேஜஸ் கிடைக்கிறது இல்லை, கட் ஆஃப் வந்து ஒழுங்காக ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால் வந்து நீட் இப்போ வந்து இந்த ஸ்கேம் கூட நடக்கிறதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். நீட்டு நான் கேட்டால் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீட்டுன்றது வந்து எல்லாரையும் ஒரு பிரைன் வாஷ் பண்ணுறது. ஸோ வந்து நீட்டு வேணான்னு சொன்னது சார் 100% கரெக்ட். இப்போ நீட் இல்லைனா நான் கூட கண்டிப்பாக மெடிக்கல் லைன் எடுத்திருப்பேன். ஆனால் நீட் எதுக்கோ நான் கண்டிப்பாக இன்ஜினியரிங் லைன் தான் எடுக்க முடிஞ்சுது. நீட்டை பற்றி என்ன கருத்துனா, இங்கே தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அது வந்து ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஸ்டேட் போர்டில் படிச்சிட்ட பசங்க சிபிஎஸ்சியில் கொஷின் கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்குலாம் அது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஸோ நீட்டு அண்ணா சொன்ன மாதிரி நீட்டு அண்ணா வந்தால் விளக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீட் எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது தான் கரெக்டு, அதை நான் 100% ஒத்துக்கிறேன்.
ஏன்னா இப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் படிக்கிறோன்னா அது தனியாக ஒரு இது அது சிலபஸ் வேறு, இப்போ சிபிஎஸ்சி படிக்கணும்னா அந்த சிலபஸ் வேறு. ஆனால் மொத்தமாக காமனாக வைக்கும்போது சிபிஎஸ்சி சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு வேல்யூவே கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு தனித்தனியாக ஸ்டேட் வரையாக வைச்சா நல்லது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தினாலும் நீட் வந்து எடுக்கிறது தான் சார் நல்லது. ஏன்னா இப்போ வந்து என்சிஆர்டி புக்லேருந்து அதுலேருந்து வருது சார். ஸோ அதை நீட் ரத்து பண்ணணும் சார். கில் தேம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தேம் வித் யுவர் ஸ்மைல். தமிழ் மீடியம் தான் சார் என் பிள்ளைங்க படிச்சுது. 1ஆவதுலேருந்து இப்போ 10th வரைக்கும் 490 மார்க் எடுத்துருக்குறாங்க. எங்கள் டியூஷனும் எதுவும் அனுப்பலை சார். நல்லா படித்து தரமான கல்வியை கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து மதிப்பெண் எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருக்குது சார். கவர்மெண்ட் ஸ்கூல் சூப்பராக இருக்குது சார். வசதியாக இருக்கிறவங்க படித்தாக்கா எப்படி ஏற்றுவாங்க? இல்லாதவங்க ஏழை குடும்பத்துலேருந்து படித்தா ஏற்றுக்க மாட்டாங்க. மார்க்கே எடுத்தால் கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க சார்.